வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா, பல வீடியோகள்ல ஜூபிட்டர் இன்ஜினியரிங்லேருந்து நம்ம வீடியோலாம் போட்டிருப்போம். இது புதுசான ஒரு முயற்சி, புது வீடியோ. ஏன் அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க இந்த மிஷினை வாங்கலாமா? அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பொருளாதாரத்துல வெளியே டெவலப் ஆகிருக்கக்கூடிய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லா ஸ்மார்ட் சிட்டிலலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு ரொம்ப பேர் என்னோட கஸ்டமர்லாம் கேட்டிருக்காங்க. சார், நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கணும், அதுக்கு எங்களுக்கு இந்த மிஷின் வேணும், அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அது கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனு, ரா மெட்டீரியல் இதெல்லாம் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 25% இன்வெஸ்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு இந்த மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபுல்லாகவே ரா மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேவிங்ஸாக நம்ம பண்ணலாம். அந்த யூனிட்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க இந்த மிஷின் போட்டிருக்காங்க. இது சேம் நம்ம ரோட்டரி மிஷினு 40 டன் கெப்பாசிட்டி. 30 டன்னுக்கும் 40 டன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இந்த மிஷின்லேருந்து நல்லா எக்ஸ்பிளைன் நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஃபேன் மிக்சரு, கன்வேரு, மிஷினு இது எல்லாமே சேம் தான். இதில் ரா மெட்டீரியல் மேனுவல், நீங்கள் வீல் பவர்லேருந்து எடுத்து மெட்டீரியல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சேம் ஃபேன் மிக்சர் 500 கெப்பாசிட்டி, 22 ஃபீட்டில் உள்ள கன்வேரு. இந்த மிஷினு 30 டன் 40 டன் 30-40 நம்ம சொல்லுவோம். நம்ம மாடலில் ஜூபிட்டர் இன்ஜினியரிங்கில் 30-40 மிஷின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்க வந்திருக்கோம். அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க இந்த மிஷினு லைவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 ஃப்ளோரில் ஒரு 10 ஃப்ளோர் பக்கம் பிரிக் ஒர்க் முடிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினு 30-40 மிஷினு 30 டன்னுக்கும் 40 டன்னுக்கும் என்ன அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 30 டன் மிஷினில் 943ங்கிற பிரிக் அடிக்கலாம். இதில் 994ங்கிற பிளாக் அடிக்கலாம். அப்போ 2 பிளாக் அடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிளாக் அடிக்கிறதுக்கு 994க்கு உங்களுக்கு 30 டன் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்து அந்த ப்ராப்பரான குவாலிட்டியாக வராது. அதுக்காண்டி தான் நம்ம பார்த்தீங்கன்னா 30-40 எடுக்கிறோம். 30 டன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 40 டன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 30-40 மிஷினில் பிளாக் ப்ராப்பராகவும் குவாலிட்டியாக உங்களுக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கல்லோட சேஃபு சேர்ந்தது தான் இந்த பிளாக் 994. இப்போ 943ங்கிறதுக்கு 3 பிரிக்கோட சேர்த்தது ஒரு பிளாக்ல வந்துடும். இப்போ சிங்கிள் பிளாக்காக எடுத்து சீக்கிரமாக உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் இப்போ அது முடிச்சிடலாம். இதில் என்ன அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுக்கான நீங்கள் ஹேண்ட்லிங் அந்த பிளாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் டெலிவரி பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் போய் பண்ணி அதில் பிளாஸ்டிங்கான வேஸ்டேஜை கம்மி பண்ணுறது இந்த பிளாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட முன்னாடி பிளாக் அதிகமாக யூஸ் பண்ணாதவங்க இருக்காங்க, இப்போ அதிகமாக பிளாக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மிஷினில் நம்ம சொல்கிற மாரி ஜூபிட்டர் இன்ஜினியரிங்கில் பவர்ஃபுல்லான கெப்பாசிட்டியான டிஸ்மெண்டல் டைப்பில் மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜூபிட்டர் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.